ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குல் சமையல். இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க. குண்டு குண்டுன்னு குலோப் ஜாமுன் ரொம்பவே ஈஸியாக வீட்டிலையே செய்யலாம். ரவையை வச்சு செய்கிற இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிப்பியை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அடிக்கடி வீட்டில் செய்வீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக குண்டு குண்டுன்னு ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். குலாப் ஜாமுன் செய்கிறதுக்காக சர்க்கரை தண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நம்ம ரவை அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் சர்க்கரை அளந்து எடுத்துக்கோங்க. 2 கப்பளவு சர்க்கரை, அதே கப்பில் 2 கப்பளவு தண்ணி சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கணும். சர்க்கரைக்கு பதம் எது தேவையில்ல, நல்லா கரைஞ்சா போதும். வாசனைக்காக 2 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கங்க. கம்பி பதம் எது தேவையில்ல. சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா பிசு பிசுன்னு இருந்தாலே போதும். இப்போ நம்ம சர்க்கரை தண்ணியை இறக்கி வச்சிடலாம். எந்த கப்பில் சர்க்கரை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பளவு ரவை அளந்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் சேர்த்துட்டு ரவையை வறுத்து விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கணும். அதே சமயம் ரவையோட கலர் மாறிடாமலும் இருக்கணும். 1 கப் ரவையை போதும் நம்ம நிறைய குலாப் ஜாமுன் செய்யலாம். வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க. அதே கப்பில் 3 கப்பளவு பால் சேர்த்துக்கங்க. காய்ச்சாத பால் தான் நான் சேர்த்துருக்கேன். பால் ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக சூடானாவே போதும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. கையெடுக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக விழுந்துடும். ஒரேடியாக முதவே ரவையை கொட்டிட்டிங்கன்னா உடனே நமக்கு கெட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவை பாலெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ரவை நல்லா நமக்கு வேகும். அரைச்சிட்டு நம்ம சேர்த்துருக்கனால ரவை வேகிறதுக்கு ரொம்ப எல்லாம் டைம் ஆகாது, சீக்கிரமாகவே சட்டுன்னு வெந்துடும். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரை சேர்க்கும் போது நம்மளுடைய குலோப் ஜாமுன் நல்லா கலராக வரும். சர்க்கரையும் நெய்யும் இப்போ சேர்க்கறதுக்கு ஈஸியாக இல்லைன்னா பால் சேர்க்கும் போதே சேர்த்துக்கங்க. ஆரம்பத்திலே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் நமக்கு லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த தண்ணியும் நல்லா வத்துற வரைக்கும் அடுப்பிலே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை அப்படியே இப்போ ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சுக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். எந்த அளவு நம்ம பிசைகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குலாப் ஜாமுன்கள் நல்லா சாஃப்டாக வரும். குலாப் ஜாமுன் நமக்கு எந்த அளவு பெருசாகவோ அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டினீங்கன்னா விரிசல் இல்லாமல் நமக்கு உருண்டைகள் வரும். விரிசல் இல்லாமல் இருந்தால் தான் குலாப் ஜாமுன்கள் பொரிச்சு எடுக்கும்போது உடஞ்சி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. விரிசலே இருக்கக்கூடாது. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் விரிசல் இல்லாத உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றொன்னா எண்ணெயில் சேர்த்துக்கங்க. பொரிச்சு எடுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் எல்லாமே உடஞ்சி போயிடும். கரண்டியை வச்சு அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க.
அப்போ தான் ஒரே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இல்லைன்னா ஒரே சைடு மட்டும் கலர் நல்லா டார்க்காக இருக்கும், மித்த சைடெலாம் கலர் சேஞ்ச் ஆகாது போல் இருக்கும். வேகமாக கிண்டக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். ஃபுல்லாகவே நல்லா கலராக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அடுப்புலேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கலராகிரும். நான் டபுள் கலராக இருக்கும்போதே வெளியில் எடுத்துடுறேன். இப்போ நமக்கு ரவையில் செஞ்ச குண்டுன்னு குலாப் ஜாமுன்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே சர்க்கரை தண்ணியில் சேர்த்துருங்க. சர்க்கரை தண்ணியும் நமக்கு சூடாக இருக்கணும். சர்க்கரை தண்ணி ஆறிந்ததுன்னா லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. மீத இருக்க எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம குலாப் ஜாமுன்களை சர்க்கரை தண்ணியில் சேர்க்கும் போது தண்ணி சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா உறிஞ்சும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா 5 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். குலாப் ஜாமுன்கள் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ஜூஸியான குலாப் ஜாமுன்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.